தன் கழுதை மேல் சேனம் கட்டி கழுதையெல்லாம் ரெடி பண்ணி வேலைக்காரர்களை ரெடி பண்ணி ஈசாக்கை ரெடி பண்ணி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு எனக்கு அருமையான பிள்ளை தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு என்ன செய்தான். இதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, இவனை பலி செலுத்துகிற அந்த ரகசியத்தை யாருக்கும் ஆபிரகாம் சொல்லலை. அல்லேலூயா. யாருக்கு சொல்லலை? குறிப்பா மனைவிக்கு சொல்லலை. ஒண்ணு. ரெண்டாவது, பலி செலுத்த போகிற மகனுக்கு சொல்லலை, வேலைக்காரர்களுக்கு சொல்லலை, யாருக்கும் தெரியாது. அவனுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த ரகசியம், வேற யாருக்கும் சொல்லலை. இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ரகசியங்களை பாதுகாக்க தெரியணும். நம்ம சில காரியங்களை முத்திரையிட தெரியணும். ஜெபத்துக்காக சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் ஜெபத்துக்காக சொன்னேன் சும்மா சொன்னேன். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் சொல்லிடுறது. பிள்ளைய இன்னைக்கு தான் சரி பொண்ணு பார்க்க வராங்களா, முடியட்டுமே, அதுக்குள்ள என் பிள்ளைய பார்க்க வராங்க எல்லாத்தையும் சொல்லிடுறது. அது தடுத்து போச்சுன்னா அப்புறம் நமக்கு வேதனை. பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிடுறது, பெரிய விளம்பரப்படுத்திடுறது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். ஆவியை அடக்கணும், சுய கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டியதான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஜெனரேஷன் திருமணமான தம்பதிக்குள்ள வர்ற பிரச்சனை தெரியுமா? நாங்க ஓப்பனா பேசிட்டோம். என்ன ஓப்பன்? கல்யாணத்துக்கு முன்னால என்னெல்லாம் நாங்க நடந்ததோ அதெல்லாம் என் கணவர்கிட்ட சொன்னேன், என் மனைவிட்ட சொன்னேன். அதை ஏன் சொல்லணும்? குடும்பம் உடைஞ்சு போச்சு, குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வந்துட்டேன். சாராள்டி அவர் சொல்லலைங்க, சொல்லியிருப்பாரு. எப்போ எல்லாம் முடிஞ்சு வந்தவர் சொல்லியிருப்பாரு தவிர அப்போ அவர் சொல்லல. இன்னைக்கு அம்மா ஐயா நல்ல கவனிங்க, உங்க லைஃப்ல தேவன் சில காரியத்தை உங்களோட சில காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லாதீங்க, வெளிப்படுத்தாதீங்க, அது முடிகிற வரைக்கும். யோசேப்ப சகோதரர்கள் பார்க்க வந்தாங்க. எகிப்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்த உடனே சகோதரர்கள் பார்த்த உடனே யோசேப்பு நான் தான் யோசேப்புன்னு சொல்லல, அமைதியா இருக்கிறான். நம்ம சகோதரர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறான் அவன். சில நேரங்கள் சில காரியத்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, நாமளும் சொல்லக்கூடாது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். அவன் குமாரன்ல ஒருத்தனை ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். போறான், ஆண்டவரே இவனா, ஆண்டவரே அவனா, ஆண்டவரே இவனா. ஒருத்தரையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல. 7 பிள்ளையும் பார்த்தாச்சு. இப்பதான் ஈசா கிட்ட கேட்கிறான் சாமுவேல், இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா, வேற யாரும் பிள்ளைங்க? அப்பதான் சொல்றான், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். கடைசியில் அவன் வந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றப்போ, ஆண்டவரே சில ரகசியத்தை சாமுவேல அனுப்பலான்னு கூட கடைசியில தான் சொல்றாரு.